வணக்கம் நண்பர்களே. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். 6 மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய திருக்கார்த்திகை 6 மணிக்கு தீபத்தூண், அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண், அதில் நீங்கள் தீபம் ஏற்றணும். அதுக்கு மனுதாரர்கள் சிஐஎஸ்எஃப் தொழிற்சாலை பாதுகாப்பு படை, சிஎஸ்எஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதனுடைய பாதுகாப்புகளுடைய துணையோட அவங்க தீபத்தை ஏற்றணும். 6 மணிக்கு ஏற்றலைன்னா 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு நீங்கள் உள்ளாவீங்க அப்படின்னு நீதிமன்ற உத்தரவில் தெளிவாக இருக்கு. இதை படிப்பறிவு உள்ள தமிழக முதல்வர் இதை படித்து அறிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவருக்கு படிப்பறிவு இருக்கும் அப்படின்னு தமிழக முதல்வருக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையா? முதல் கேள்வி. இரண்டாவதாக, ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு போவதற்கு உங்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமை இருக்குது. இந்து மக்களுடைய ஒரு உணர்வுகள் மேலேயா நீங்கள் மேல்முறையீடு போகணும்? யாரை திருப்திப்படுத்துறதுக்கு? உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத தமிழக அரசை உடனே கலைச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த அரசெல்லாம் இருந்து யாருக்கு பிரயோஜனம்? இதுக்கு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் வேறு, மினிஸ்டர் வேறு. இதுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குதுன்னா அதுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சட்டப்பூர்வமானது இருக்குது. ஆனால் 6 மணிக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்ல நிறைவேற்றிட்டு நீங்கள் போகணும். 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வந்திருக்கணும். தொழில் பாதுகாப்புடைய அந்த சிஎஸ்எஃப் உடைய பாதுகாப்பு அந்த அதிகாரிகள் சொல்லியும் கேட்கல. இவங்க பாவத்தை மட்டும் இல்லை, சட்டத்தையும் மீறி இருக்காங்க, பாவத்தை சம்பாதிச்சிருக்காங்க, பலனை அனுபவிப்பாங்க. அவ்வளோதான். இந்த முருக பக்தருடைய சாபத்தை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. யார்? தமிழக அரசு. பார்ப்போம். சாபத்தை ஏற்றவங்களாம் ரொம்ப நாள் வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா கொதிப்போட உச்சத்தில் வேறு ஏதாவது நம்ம சொல்லிடக்கூடாது, அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத தமிழக அரசை ஏன் கலைக்கக்கூடாது? இவ்வளோ தான் எங்களுடைய கேள்வி. கலைச்சிருங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து பேசும்.